வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிவகீதை அத்தியாயம் 7. சென்ற அத்தியாய தொடக்கத்தில் எல்லாம் நானே என்று சொன்ன ஈஸ்வரரை பார்த்து, ஒரு குறிப்பிட்ட உருவத்தோடும் அளவோடும் விளங்கும் தாங்கள் பஞ்சபூதங்களை ஆதியாக உடைய இச்சராசரம் முழுதும் நானே என்று சொல்வது எப்படி? எனக்கு புரியும்படி விளக்க வேண்டுகின்றேன் என்று கேட்டார். அதை கேட்ட பிறகு சிவபெருமான் நிறைய பேசினார். பேச்சு முழுவதின் சாரத்தை பார்த்தால் அனைத்தும் நானே என்கிற வாக்கியம்தான் மிஞ்சியிருக்கின்றது. ஸ்ரீராமர் கேட்டதோ, அனைத்தும் நானே என்று கூறுகின்றீர்களே, அது எப்படி சாத்தியம்? அதற்கு விளக்கம் தேவை என்பதுதான். ஆனால் சிவபெருமான் கூற்றில் அதற்கு விளக்கம் அளிக்கப்படவில்லை. எனவே இப்போது நான் கேட்டதற்கான பதில், என் சந்தேகத்துக்கான விளக்கம் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே என்கிற ரீதியில் கேட்கின்றார். ஸ்ரீராமர் ஈஸ்வரரை பார்த்து, வியாபகமான பகவானே, என்னால் யாதொன்று கேட்கப்பட்டதோ அது அப்படியே உள்ளது. மகேஸ்வரா, இங்கு தங்களிடமிருந்து பதில் என்னால் பெறப்படவில்லையே என்று கேட்டார். பகவானாகிய தங்களுடைய உருவ லட்சணம் இது என்று தீர்மானிக்கப்பட்ட பரிமாணமுடையதாகிய தேகத்திலே சகல பூதங்களுடைய தோற்றமும் நிலை பெற்ற தன்மையும் ஒடுக்கமும் எவ்வாறு என்று திரும்ப கேட்கின்றார். பொதுவாக ஈஸ்வரரை ராமர் எதிரே காண்கின்றார். அவருடைய உருவம் பிரத்யட்சமாக தெரிகின்றது. ஜடையில் சந்திரன் முதல் அணிந்துள்ள சர்ப்ப ஆபரணங்கள் முதலிய அனைத்தும் தெரிகின்றது. இவர் இந்த நிறம், இவ்வளவு உயரம், இவ்வளவு பருமன், இப்படியெல்லாம் இருக்கின்றார் என்பதும் கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் சிவபெருமானோ, நானே உலகம், நானே சிருஷ்டிக்கின்றேன், நானே என்னுள் ஒடுக்கிக் கொள்கிறேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். இவ்வளவு பெரிய உலகம் இவருக்குள் எப்படி லயமடியும் என்று ராமர் எண்ணி சந்தேகித்தே இவ்வாறு கேட்கின்றார். தத்தமக்குரிய அதிகாரங்களோடு கூடியவர்களான தேவர்கள் உங்களுடைய தேகத்தில் எப்படித்தான் இருக்கின்றனர்? அவர்களும் 14 உலகங்களும் உம்மிடத்தில் எந்த வகையில் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கின்றார். தேவரே, தாங்கள் கூறியதை கேட்டும் இந்த விஷயத்தில் எனக்கு மிக பெரிய சந்தேகம் உண்டாகின்றது. நிச்சயம் பெறாத சித்தமுடையவனான எனது சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தாங்களே தக்கவர் ஆவீர் என்று சொல்கின்றார் ராமர். ஆலவிதை மிகவும் சிறியதாக இருந்தாலும் எப்போதும் அதில் பெரிய ஆலமரமானது அடங்கி உள்ளது. எப்படி? அப்படி இல்லாவிட்டால் மரமானது எதனிடமிருந்து வருகின்றது? அதை சொல் என்று கேட்கின்றார் சிவபெருமான். மேலும், ராமா, அதுபோலத்தான் எனது தேகத்தில் உலகங்களின் தோற்றமும் ஒடுக்கமும் என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. பெரிய உப்பு திரளாயினும் தண்ணீரில் போடப்பட்டால் அதில் ஒடுங்குகின்றது, நம் கண்களில் காணப்படுவதில்லை. மீண்டும் காய்ச்சுதலால் முன்போலவே அந்த நீரிலிருந்தும் உப்பு தோன்றி வருகின்றது. ஒவ்வொரு காலை பொழுது தோறும் எப்படி கிரணமானது சூரிய மண்டலத்திலிருந்து தோன்றுகின்றதோ அதுபோல என்னிடத்தினின்றும் அனைத்து உலகமும் உண்டாகின்றது, நிலை பெறுகின்றது, லயமாக இருக்கின்றது. நல் ஒழுக்கமுள்ள ராமா, இவ்வாறு சகலமும் என்னிடத்திலேயே இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வாயாக என்று சொல்கின்றார். அதற்கு ராமர், மிக்க மகிமை உடையவரே, தாங்கள் இவ்வளவு சொன்னாலும் கூட திக்கு திசை புரியாதவனுக்கு திசையில் பிரம்மையானது எப்படி நீங்குவதில்லையோ அதுபோலவே எனக்கும் சரியாக விளங்கவில்லை. நான் என்ன செய்வேன் என்று திகைத்தபடி ராமர் கூறினார். ராமா, இந்த சராசரமாகிய உலகமெல்லாம் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றதோ அதை காண்பிக்கின்றேன். நீர் அதை பார்க்கும் சக்தி உடையவர் அல்ல. தசரதன் மைந்தா, உமக்கு திவ்ய நேத்திரத்தை தருகின்றேன், அதாவது ஞானக்கண்கள். அதனால் பயமின்றி நிச்சயமாயுள்ள எனது ஜோதி மண்டலத்தை பார்ப்பீராக என்று கூறினார் சிவபெருமான். இங்கு எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும்
அனுபவத்திற்கு வராத ஒரு விஷயத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் அறியலாம். மலையை பார்க்காத ஒருவனிடம் மலை இப்படி இருக்கும் என்று எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாதல்லவா? கடலையே பார்க்காத ஒருவனிடம் கடலை பற்றி எவ்வளவு கூறினாலும் புரியாது. அப்படி இருக்கும்போது பரமாத்ம சொரூபத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எல்லாமே நான், எல்லாம் நான் என்று எத்தனை முறை சொன்னாலும் ஆழவிதைக்குள் ஆலமரம் இருப்பது போல, இதோ நீர் பார்த்து கொண்டிருக்கும் எனக்குள் எல்லாமே உண்டு என்று எடுத்துக்காட்டோடு சொன்னாலும் கூட அனுபவத்திற்கு வராத அந்த விஷயத்தில் தமது சந்தேகம் தீர்ந்த பாடு இல்லை என்பதை தீர்மானமாக கூறிவிட்டார் ராமர். தனது மதிமயக்கத்தை நீக்க வேண்டும் என்று பணிவுடனும் கேட்டுக்கொண்டார். சரி, இனி அனுபவத்திற்கு கொண்டு வந்தால்தான் ராமருடைய சந்தேகம் தீரும் என்கிற தீர்மானத்தோடு சிவபெருமானும் தமது விஸ்வரூப தரிசனத்தை ராமருக்கு காட்ட முடிவு செய்தார். ராமரோ சாட்சாத் மகாவிஷ்ணு. ஆனால் இப்போது மாயையோடு கூடியவராக அவதரித்திருக்கின்றார். மானிடராக அவதரித்திருக்கின்றார். மானிட கண்களுக்கு பகவானின் விஸ்வரூபத்தை காணும் சக்தி இல்லை. இதை எடுத்துச் சொல்லும் வண்ணமே தசரதன் மைந்தரே என்று அழைக்கின்றார் போலும். அடுத்து திவ்ய பார்வையை கொடுப்பதாகவும் அதை கொண்டு தமது விஸ்வரூபத்தை தரிசித்து சந்தேகத்தை தெளிந்து கொள்ளலாம் என்றும் கூறுகின்றார். என்னுடைய அந்த தேஜஸானது எனது அனுகிரகமில்லாமல் மனிதனாலாவது தேவனாலாவது தேகத்தில் இடம்பெற்றுள்ள கண்ணினாலாவது பார்க்க இயலாது. இவ்வாறு சொல்லி மகேஸ்வரர் ராமருக்கு திவ்ய பார்வையை கொடுத்தார். பிறகு கோடி மின்னல் ஒளியைப் போன்று ஒளிர்வதும் மிக்க பயங்கரமாக உள்ளதும் பாதாளத்துக்கு நிகராக காணப்படுவதுமாகிய வாயை ராமருக்கு காண்பித்தார். பயத்தை உண்டாக்குகின்ற அதை பார்த்ததுமே ராமர் பயத்தால் முழங்கால் கீழ்ப்படிய பூமியில் வீழ்ந்து வணங்கினார். பூமியில் தடி வீழ்வது போல் வீழ்ந்து வணங்கிய ராமர் மீண்டும் மீண்டும் சிவபெருமானை துதித்தார். பின்னர் மகாவீரராகிய ராமர் எழுந்து திரிபுரங்களை எரித்த சிவபெருமானுடைய வாயை பார்த்தார். உள்ளே ஜுவாலா மாலைகளால் வியாபிக்கப்பட்ட பிரம்மாண்டங்கள் கோடிக்கணக்காக ஊர்க்குருவிகள் போல் காணப்படுவதையும் பார்த்தார். அது மட்டுமல்ல, மேரு, மந்திரம், விந்தியம் முதலான மலைகளும் 7 சமுத்திரங்களும் சந்திரன் சூரியன் முதலானவர்களும் பஞ்சபூதங்களும் அத்தேவர்களும் வனங்களும் மகாநாகர்களும் 14 உலகங்களும் அங்கு காணப்பட்டன. ராமர் ஒவ்வொரு பிரம்மாண்டத்தையும் பார்த்தார். நடந்ததும் இனி நடக்கப் போவதுமான 10 அவதாரங்களையும் அவதார காரியங்களையும் பார்த்தார். தேவ அசுரர்களுடைய யுத்தங்களையும் தேவர்களுடைய தோல்விகளையும் பார்த்தார். மகேஸ்வரருடைய முப்புற தகனத்தையும் பார்த்தார். உண்டாகின்றவர்களும் உண்டானவர்களும் நசிகின்றவர்களுமான அனைவரையுமே பார்த்தார். பயத்தோடு அடிக்கடி வணங்கிய ராமருக்கு தத்துவ ஞானமும் உண்டானது. பின்னர் ஸ்ரீராமர் உபனிஷதங்களில் சாரமாய் உள்ளவற்றால் சிவபெருமானை துதித்தார். பின்பு, தேவா, சரணமடைந்தவர்களுடைய துயரத்தை போக்குபவரே, அருள் செய்யும். விஸ்வேஸ்வரரே, அனைவராலும் வணங்கப்படுபவரே, அருள் செய்யும். கங்கையை தரித்திருப்பவரே, சந்திரக்கலை சூடிய சிரமுடையவரே, அருள் செய்யும். நாதனற்றவனான என்னை சம்சார பயத்தினின்று காப்பாற்றும் ஈஸ்வரரே, இந்த உலகமானது உம்மிடமிருந்தே உண்டானது. பஞ்சபூதங்களாலான சராச்சரங்கள் உம்மிடத்திலேயே எப்போதும் வசிக்கின்றன. சம்புவே, மரம், கொடி முதலானவைகள் எப்படி பூமியிலே ஒடுங்குகின்றனவோ அப்படி சராச்சரங்கள் உம்மிடத்திலேயே லயமடைகின்றன. சூலமுடையவரே, பிரம்மா, இந்திரன், ருத்திரன் முதலானவர்களும் மருத கணங்களும் கந்தர்வர், யக்ஷர், அசுரர், சித்தர் முதலானவர்களுடைய கூட்டங்களும் கங்கை முதலான நதிகளும் சமுத்திரங்களும்
உமது வாயருகில் வசிக்கின்றன. சந்திர மௌலியே, உலகம் உமது மாயையால் உருவாக்கப்பட்டது. உம்மிடத்திலேயே காணப்படும் தன்மையை அடைகின்றது. மனிதர் எப்படி சிப்பியை பார்த்து வெள்ளி என்றும் கயிற்றை பார்த்து பாம்பு என்றும் மதிமயக்கம் கொள்கின்றார்களோ, அப்படியே இந்த உலகம் எல்லாவற்றையும் மதிமயக்கத்தோடேதான் பார்க்கின்றது. இங்கு சிறிது விளக்கமாக காணலாம். வெளிச்சம் இருந்தால்தான் ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை அறிய முடியும். சுண்ணாம்பு சிப்பியும் வெள்ளியைப் போல் தோற்றமளிக்கும். நல்ல விளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போதுதான் அது வெள்ளி அல்ல, காண்பதற்கு வெள்ளியை போன்றே தோற்றமளிக்கும் சிப்பி என்பதும் புரியும். அதே போல இரவில் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வருகிறீர்கள். நீண்ட கயிறு நெளிந்து கிடக்கிறதை பார்க்கிறீர்கள். பாம்பு என்று பதறி துடித்து பயந்து வீட்டிற்குள் ஓடுகின்றீர்கள். பாம்பை அடிக்க கூட இருவரையும் எழுப்பிக் கொண்டு கையில் தடி ஒருவரும் விளக்கு ஒருவருமாக எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். பார்த்தால் அது வெறும் கயிறு. வெளிச்சமற்ற போது பாம்பு என்று கயிற்றை பார்த்து திக்பிரமை கொள்வதே மனித இயற்கை. வெளிச்சம் இருந்தால் உண்மை புலப்படும். ஞானமே உண்மையான வெளிச்சம். உலகத்தை அனைவருமே கயிற்றை பாம்பு என்று பார்க்கும் கண்ணோடுதான் இருக்கின்றார்கள். ஞான வெளிச்சம் கைவர பெற்றவர்களே உண்மையை உணர்வார்கள். ஞானப்பிரகாசத்தை நல்குபவரும் சிவபெருமான் தான். ஞானப்பிரகாசத்தை கொண்டு எங்கும் வியாபித்து விளங்குகின்றவரும் சிவபெருமான் தான். சிறு இடமானது அதைவிட பெரிய பொருளை தரிக்காது. ஒரு அணு விந்திய மலையை தரிக்காதன்றோ? எனவே இந்த உலகமானது உமது முகத்திலேயே இருக்கின்றதால் இது உமது மாயையே என்று நிச்சயிக்கின்றேன். கயிற்றில் எப்படி பாம்பானது பயத்தை கொடுக்கின்றதோ, உண்டாகின்றதோ இல்லையோ, இருக்கின்றதோ இல்லையோ, நாசத்தை அடைகின்றதோ இல்லையோ, அவ்வாறே நீலகண்டரே, உம்மிடத்தில் சகலமும் உமது மாயையாலேயே உருப்பட்டுள்ளது. கயிற்றை பார்த்து ஒருவன் பாம்பு என்றெண்ணி பயப்படுகின்றான். அது பயத்திற்கு மாத்திரமே காரணமாகியது. உண்மையில் பாம்பு இல்லை. அது தோன்றவும் இல்லை, அழியவும் இல்லை. வெறும் மாயையால், பாம்போ என்று கயிற்றை எண்ணிய மனப்பிரமையால் பயம். அதை போலவே சகலமும் சிவபெருமானின் மாயையாலேயே உருப்பெற்றுள்ளது. யோசித்து பார்க்கும்போது உம்முடைய தேகம் உலகங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று கூறுவது கூட எனது அறியாமையில்தான் என்பது நிச்சயம். ஏனென்றால் தாங்கள் பரிபூரணமானவர், ஞானானந்த சொரூபர் என்கிறார் ராமர். மேலும் புண்ணிய காரியங்களுக்கு பலனை கொடுக்கின்றீர்கள். பூஜை, யாகம், அன்னச்சத்திரம், தடாகம் அமைத்தல் முதலிய புண்ணிய காரியங்களை செய்தவர்கள் சொர்க்கம் முதலான பலன்களை அடைகின்றனர் என்கிற வாக்கியம் எல்லோரும் அறிந்த பிரசித்தமானது வாக்கியம். ஆனால் இந்த வாக்கியமும் பொய்யே. சிவபெருமானே, உம்மிலும் வேறு அந்நியமான பொருள் சிறிது கூட இல்லை. மலையில் வசிக்கும் சிவபெருமான் பூஜை, உபச்சாரம் முதலிய வெளியே செய்கின்ற கிரியைகளால் சந்தோஷத்தை அடைகின்றார் என்று சொல்லுகின்ற முனிவர்கள் அஞ்ஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள், மூடர்கள். இது பொய். உருவமற்றவருக்கு சந்தோஷம் என்பது எதனால் ஏற்பட முடியாது. மகேஸ்வரரே, தாங்கள் மக்களிடமிருந்து கொஞ்சம் இலையையோ கொஞ்சம் தீர்த்தத்தையோ பெற்றுக்கொண்டு மூவுலக ராஜ்யத்தையும் கொடுக்கின்றீர்கள் என்று கூறுகின்றது எதுவோ அது முழுவதும் அறியாமையால் கூறப்பட்டதே என்று நினைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் ராமர். இந்த இடத்தில் நாம் ஒரு சிறு விளக்கத்தை பார்ப்போம். சிவபிரானை வில்வம் முதலான பத்திரங்களால் அர்ச்சிப்பதாலும் அபிஷேகங்களை செய்வதாலும் ராஜ்யலக்ஷ்மியை அடையலாம் என்பது நமது சான்றோர் வாக்கல்லவா? இந்த வாக்கையே அறியாமையால் விளைந்த வாக்கு என்று விஸ்வரூப தரிசனம் செய்த ராமர் கூறுகின்றார். ஆனால் நமக்கு அந்த சான்றோர் வாக்குதானே நல்வாக்கு. பார்ப்போம். மேலும் ராமர் பேச ஆரம்பிக்கின்றார். பழமையானவரும் புருஷனுமாகிய தாங்கள் ஒருவரே சகல திசைகளையும் உலகங்களையும் வியாபித்து நிறைந்திருக்கின்றீர்கள்.
அவை அனைத்தும் அழிந்தாலும் குடம் உடைந்தால் எப்படி ஆகாயத்திற்கு எந்த குறையும் ஏற்படாதோ அப்படியே உமக்கும் குறைவு ஒன்றுமில்லை. இங்கே சிறிது விளக்கத்தை பார்ப்போம். ஆகாயம் என்பது என்ன? நீல நிற வானம் மட்டும் ஆகாயம் என்ற சொல்லால் குறிக்கப்படுவது அல்ல. பஞ்சபூதங்களில் எங்கும் நிறைந்திருப்பதும் இந்த ஆகாயம்தான். ஒரு மைதானம் வெட்டவெளியாக இருக்கின்றது. அதில் நிறைந்திருப்பது ஆகாயம். அதாவது வெட்டவெளியான இடம் முழுவதும் ஆகாயம் என்று வைத்துக்கொள்ளுவோம். அங்கே சின்னதாக ஒரு வீடு கட்டப்படுகின்றது. வீடு இப்போது இருந்த இடத்தில் முதலில் என்ன இருந்தது? ஆகாயம்தான் இருந்தது. இப்போதும் வீட்டில் கட்டடம் மற்றபடி காலியாக இருக்கின்றது என்று எந்த இடத்தை எல்லாம் சொல்கின்றீர்களோ அத்தனை இடத்திலும் ஆகாயம்தானே இருக்கின்றது. பெட்டி காலியாக இருக்கிறது என்றால் அந்த காலியிடம் ஆகாயம். அறை காலியாக இருக்கின்றது என்றால் அந்த காலியிடம் ஆகாயம். கட்டிய வீட்டை இடித்துவிட்டால் என்ன ஆகும்? வீடு இருந்த இடம் மீண்டும் மொத்தமும் காலியிடமாக மாறிவிடும். அதுவே ஆகாயம் என்றும் ஆகிவிடும். அறைக்குள் ஆகாயம், பெட்டிக்குள் ஆகாயம் என்பது போய் மொத்தமாக அவை எல்லாம் ஆகாயம் என்று அழைக்கப்படும். இதுவே ஆகாய தத்துவம். வீடு இருந்தபோதும் அதற்குள் இருந்த வெற்றிடங்களில் எல்லாம் ஆகாயம் இருந்தது. வீடு அழிந்த பிறகும் ஆகாயம் இருக்கின்றது. ஆகாயத்திற்கு அழிவு என்பதே இல்லை. குடம் இருக்கின்றது, அது காலியாக இருக்கின்றது. அதாவது குடத்திற்குள் ஆகாயம் இருக்கின்றது. குடம் உடைந்து விட்டால் என்ன ஆகும்? அப்போதும் அங்கு ஆகாயம் இருக்கும். அப்படியே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவானுக்கும் அழிவு இல்லை. அந்தந்த உலகங்கள் பொருட்கள் அழியலாம், ஆனால் ஆண்டவன் குறைவற்றவராகவே இருப்பார். எல்லாவற்றுக்குள்ளும் அவரே நிறைந்திருக்கின்றார். எல்லாம் அழிந்தாலும் அவர் அழியாதவராக, நிறைவானவராக, முழுமையானவராகவே இருப்பார். அடுத்து ராமர் பேச ஆரம்பிக்கின்றார். ஆகாயத்தில் செல்கின்ற ஒரு சூரிய பிம்பமானது தண்ணீர் நிரம்பிய சின்ன பாத்திரங்களில் அநேக சூரிய பிம்பங்களாக பிரதிபலிப்பது போன்று தேவரே தாங்கள் அந்த கரணங்களில் ஆகின்றீர்கள் என்று சொல்கின்றார். அந்த கரணங்கள் என்பது என்ன தெரியுமா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை நான்கும் அந்த கரணங்கள் என்று அழைக்கப்படும். அடுத்து உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்பவை தங்களுக்கு செய்தாக வேண்டிய காரியம் என்பது சிறிதும் இல்லை. ஆனாலும் அனாதிகளாக உள்ள தேகிகளுடைய அதிர்ஷ்டங்களால் ஒரு கனவை போல படைத்தல், காத்தல், அழித்தல் முதலியவற்றை நீங்கள் நடத்துகின்றீர்கள். அது மட்டுமல்ல சம்புவே, ஜடத்தன்மையுடைய ஸ்தூல சூட்சும தேகங்களுக்கு ஆத்மாவின்றி ஞானமானது இல்லை. ஆதலால் பெருமானே, வேதமானது எப்போதும் சுக துக்கங்களுக்கு உம்முடைய ஸ்தாபிதத்தையே பிரதிபலிக்கின்றது. நிஜமாக உள்ள ஞானக்கடலில் அன்னம் போலுள்ளவராகிய உமக்கு நமஸ்காரம். காலனை தள்ளியவராகிய உமக்கு நமஸ்காரம். கலாரூபமானவராகிய உமக்கு நமஸ்காரம். சகல பாவங்களையும் அளிப்பவராகிய உமக்கு நமஸ்காரம். பொய்யான சித்த விருத்திகளுக்கு முக்கிய சாட்சியாக உள்ள உமக்கு நமஸ்காரம். இவ்வாறு விஸ்வேஸ்வரரை வணங்கி கைக்குவித்த வண்ணம் எதிரில் நிற்கும் ராமர் ஆச்சரியத்தோடு சொன்னார். விஸ்வரூபரே, உமது இந்த விஸ்வரூபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். சம்புவே, உமது அனுக்கிரகத்தால் ஜகதேக சொரூபமானது எனக்கு விளங்கிற்று என்று வணக்கம் தெரிவித்தார். அதற்கு சிவபெருமான், சிறந்த தோள்களை கொண்ட ராமா, பார், என்னிலும் வேறானவன் எவனும் இல்லை என்று சொல்லி தேவர் முதலானவர்களை தமது தேகத்திலே உள்ளிழுத்து கொண்டார். கண்களை மூடிக்கொண்டிருந்த ராமர் சந்தோஷத்தால் மீண்டும் பார்த்தபோது சிவபெருமானை கண்டுகொண்டார். மலையின் சிகரத்தில் புலித்தோலின் மேல் உள்ளவரும், சந்திரன் போன்ற முகமுடையவரும், நீல நிறமான கழுத்து உடையவரும், 3 கண்களை உடையவரும், புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்பவரும், விபூதி பூசிய தேகத்தோடு இருப்பவரும், சர்ப்பங்களை கங்கணங்களாக அணிந்திருப்பவரும், சர்ப்பத்தையே பூநூலாக போட்டிருப்பவரும்,
புலித்தோலை மேலாடையாக போட்டு மின்னல் போல் ஒளிரும் ஜடையுடன் ஒருவரேயானவரும் சந்திரனை தலையில் தரித்திருப்பவரும் வரம் அளிப்பவரும் சிரேஷ்டரும் அபயமளிப்பவரும் 4 திருக்கரங்கள் கொண்டவரும் கோடரி ஏந்தி இருப்பவரும் மானை கையிலே உடையவரும் உலகங்களுக்கு ஈஸ்வனுமாகிய பரமேஸ்வரரை கண்டுகொண்டார். பிறகு ராமர் ஈசனை உணர்ந்தவராக வணங்கி அவர் எதிரில் அமர்ந்தார். சிவபெருமான் ராமரை பார்த்து, ராமா, எதை கேட்பதற்கு விரும்புகின்றாயோ அவை அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்வீர். உமக்கு என்னை விட வேறு குரு இல்லையல்லவா என்று சிரித்தபடியே பெருமானார். ஓகே மக்களே, சிவகீதையின் 7வது அத்தியாயம் முற்று பெற்றது. இனி இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் காணொளியில் காணலாம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.